வெல்கம் பேக் டு இன்ஃபோ இன்சைட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அரேஸ்னால் தமிழில் நம்ம வரிசைகள்னு சொல்லுவோம். அதாவது அரேஸ்னால் என்ன அப்படின்னா ஒரே மாதிரியான டேட்டா டைப்ஸை கொண்ட எல்லா எலமெண்ட்ஸையும் கண்டினியூஸாக ஒரு மெமரி லொக்கேஷனில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறது தான் நம்ம அரேஸ்னு சொல்லுவோம். அதாவது இப்போது எக்ஸாம்பிளுக்கு இன்ட்டுங்கிற ஒரு டேட்டா டைப்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் தொடர்ச்சியாக ஒரு மெமரி லொக்கேஷனில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறது தான் அரேஸ்னு சொல்லுவோம். ஜாவாவில் அரேஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஏன்னா அது சேம் டேட்டாஸை வச்சுருக்கோம். முக்கியமாக ஒரு அரேயோட எலமெண்ட்ஸ் எல்லாமே தொடர்ச்சியாக ஒரு மெமரியில் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். அரே பாக்ஸுக்குள்ளே நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா 5 இண்டெக்ஸ் பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 இண்டெக்ஸ் பாக்ஸுக்கும் 0 1 2 3 4 5ங்கிற ஒரு இண்டெக்ஸ் நேம் கொடுத்துருப்போம். 0ங்கிற அந்த இண்டெக்ஸ் நேமுக்கு நேராக நம்ம ஃபஸ்ட் எலமெண்ட் ஸ்டோர் பண்ணுவோம். 1ங்கிற இண்டெக்ஸுக்கு நேராக செகண்ட் எலமெண்ட் ஸ்டோர் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் நம்ம அரேஸ் பாக்ஸுக்குள்ளே டிக்ளேர் பண்ணுவோம். சின்டெக்ஸ் பார்க்கலாம் வாங்க. அரே நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு டேட்டா டைப்போட ஸ்கொயர் ப்ராக்கெட்டையும் சேர்த்து நம்ம அரே டிக்ளேர் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இன்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து மார்க்ஸ் செமிகோலன் சொல்லி வச்சுருக்கோம். இன்ட்டுங்கிற இன்டீஜர் அந்த டேட்டா டைப்பில் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி அரே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். மார்க்ஸ் அப்படிங்கிறது அரேயோட நேம். கிரியேட்டிங் அண்ட் அரே, அதாவது அரையை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு அரையை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை டிக்ளேர் பண்ணி க்ரியேட் பண்ணணும். இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. டிக்ளரேஷன் ஆஃப் அரே. அரே எப்படி டிக்ளேர் பண்ணலான்னு பார்க்கலாம். சின்டெக்ஸில் டைப்பு ஏதாச்சும் ஒரு டேட்டா டைப் கொடுத்து அரேக்கு ஒரு நேம் கொடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி அதை டிக்ளேர் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்ட்டுங்கிற ஒரு டேட்டா டைப்பில் நம்பருங்கிற அரே நேம் கொடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அடுத்து கிரியேஷன் ஆஃப் அரே இன் மெமரி. ஒரு மெமரியில் அரே எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அதை மெமரியில் எப்படி உருவாக்கணும்னா அதுக்கு நியூங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். சின்டெக்ஸ் பார்க்கலாம் வாங்க. அரேக்கு ஒரு நேம் கொடுத்து நியூங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு டேட்டா டைப் கொடுத்து அரேயோட சைஸ் கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு அரேயோட நேம் ஆவரேஜ்னு வச்சுருக்கோம். சீக்வெட்டில் நியூங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி டபுளுங்கிற ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணி 100ங்கிற அரே சைஸ் கொடுத்துருக்கோம். இனிஷியலைசேஷன் ஆஃப் அரே. அரேக்கு எப்படி ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு அரேஸை உருவாக்கும் போதே அதுக்கு நம்ம ஆரம்ப மதிப்புகளை கொடுக்கலாம். ஆரம்ப மதிப்புகள் அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூஸ்னு சொல்லுவோம். அரேவோட இண்டெக்ஸ் 0ல் ஆரம்பித்து 1 வரைக்கும் போகும். எக்ஸாம்பிளுக்கு இன்ட்டுங்கிற ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணி நம்பருங்கிற அரே நேம் கொடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி அரேவை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். சீக்வெட்டு போட்டு கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி 1 2 3 4 5ங்கிற வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். அரே லென்த்து, அரே நீளம். அதாவது அரே லென்த்னா என்ன அப்படின்னா ஒரு அறையில் இருக்கிற மொத்த எலமெண்ட்ஸோட எண்ணிக்கையும் அந்த எலமெண்ட்ஸ்க்காக ஒதுக்கப்பட்ட மெமரி சைஸையும் நம்ம அரே லென்த்துன்னு சொல்லுவோம். சின்டெக்ஸ் பார்க்கலாம் வாங்க. டைப்புங்கிற ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணி அரே சைஸுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு அரே சைஸுக்கு நம்ம கொடுக்குறோம். சீக்வெட்டு போட்டு அரேக்கு ஒரு நேம் கொடுத்து அரேயோட லென்த்து நம்ம குறிப்பிடணும். எக்ஸாம்பிளுக்கு இன்ட்டுங்கிற ஒரு டேட்டா டைப்ஸில் அரே சைஸ் நம்ம டோட்டல்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். சீக்வெட்டு போட்டு ஸ்டூடெண்ட்ங்கிற அரே நேமில் அரேயோட லென்த்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். சப்ஸ் அரேஸ். அரேஸில் 3 டைப்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா 1 டைமென்ஷனல் அரே, 2 டைமென்ஷனல் அரே, மல்டி டைமென்ஷனல் அரே.